என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ என்று நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இதய தாகம் நீ, ஈரோளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்ம எப்பயுமே எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிட்ட பேசுகிறதுக்கு நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நம்ம இன்றைக்கி பாடலில் படிச்சிருக்கிறோம். யார் அப்படி நம்மளை தேடி ஓடி நம்மகிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே குட்டீஸ்? அப்படி தெரிஞ்சும் கூட நீங்கள் ஏன் இன்றைக்கி ஏசப்பா கிட்ட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை? உங்களுடைய வேலைகளுக்காகவும் உங்களுடைய எல்லா சந்தோஷத்துக்காகவும் தானே இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி தானே செலவு பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் நீங்கள் என்ன, நானும் கூட நம்மளுடைய ஒரு ஓட்டம் ஓடும்போது நம்மளுக்காக காத்திருக்கிற ஒருத்தரை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது வேறு யாருமே கிடையாது குட்டீஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் எவ்வளோ நேரம்னாலும் நமக்காக காத்திருக்க முடியும். நம்ம காத்திருந்து நம்ம அவரை தேடாமல் போனால் கூட நம்மளை மாதிரி அவர் கோவப்பட்டு போங்கன்னு போகிற ஆள் கிடையாது. நம்மளுக்காக எப்போ என் பிள்ளை என்கிட்ட திரும்ப வரும், எப்போ என் பிள்ளை என்கிட்ட பேசும், எப்போ என் பிள்ளை இன்னைக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நமக்காக காத்திருக்கிறது நம்ம ஏசப்பா மட்டும்தான் குட்டீஸ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் அவர் நம்மளுடைய தேவன், நமக்கு கடவுள், நமக்கு வழிகாட்டி எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கு மேலே அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அவர் நம்ம கூட இருந்து ஒரு விஷயத்துக்கும் என் பிள்ளைக்கு இது கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்காக எல்லாமே அமைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துட்டு இந்த உலகப்புறமான நம்மளுடைய தேடல்களையும் தேவைகளையும் நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். ஸோ அதனால தான் இந்த நாள்லேயும் நமக்கு அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிமைண்ட் பண்ணுறாரு. சங்கீதம் 32:8 படியா, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறத நமக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தேடி ஓடுகிற எல்லா ஆறுதலும் சரி, எல்லா பதில்களும் சரி, அது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. ஆனால் நமக்கு நிரந்தரமாக தேவைப்படுகிற ஒரே ஆறுதல் அவரிடத்துலேருந்து மட்டும்தான் கிடைக்கணும். நமக்கு தேவையான ஒரே ஆலோசனை அவரிடத்துலேருந்து தான் கிடைக்கணும் தானே. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்து திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறாரு. நீ இப்போ ஓடலாம் செய்யலாம், எங்கனாலும் உனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு கொடுக்குற ஆறுதலும் நான் உனக்கு கொடுக்குற ஆலோசனையும் எப்பயுமே உனக்காக இருக்கும். அதை நீ கேட்குறதுக்காக உன்னுடைய செவிகளை மட்டும் நீ எனக்காக திறந்து வை. என்னை உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீ என்ன பண்ண, எனக்கு வழி கொடு, நான் உனக்குள்ளே வந்து உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன்னு நம்மளை பார்த்து இந்த நாளில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதவை திறந்தால் தானே அவர் உள்ளே வர முடியும். நம்மளுடைய இதயத்தின் கதவுகள் எப்பயுமே அவருக்காக க்ளோஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அவரால் எப்படி குட்டீஸ் உள்ளே வர முடியும்? ஸோ இந்த நாளில் அவருடைய ஆலோசனைகளுக்காக நம்மளுடைய இருதயத்தையும் அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக நம்முடைய செவிகளையும் நம்மளை முழுவதுமாக அவருக்காக ஒப்பு கொடுத்து நம்ம திறந்து வைப்போம். அவர் நம்மள பல மாற்றங்களில் நிறைவான ஆசீர்வாதங்களை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ அதுக்காக இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு இன்றைக்கி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்து சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய கரங்களில் நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமென்.